வாயாலேயே சொல்லிட்டு இருக்க, செயல்ல கொஞ்சம் காட்டு. என்னடி இப்படி பேசுற? நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ் டி. இத சொல்லி சொல்லியே ஓட்டிட்டு இரு. அட தம்பி வந்திருக்கான். என்னப்பா என்னாச்சு? நீங்க ஏன் என்ன தூங்காம இருக்கீங்க? அத ஏன் கேக்குற? ஏதோ சவுண்ட் வருதா என்னன்னு வெளியில பாக்கிறதுக்கு வர சொன்னா. இப்ப கூப்பிட்டு வச்சு கதை பேசிட்டு இருக்க. எனக்கும் தூக்கம் வந்துருச்சுன்னா நானும் உங்கள மாதிரி தூங்கிட்டு இருப்பேன். ஆனா தூக்கம் வர மாட்டேங்குதே, என்ன பண்றது? யாராச்சும் பாத்தீங்களா? ஆமா, அது என்னது? ஒருவேளை அதுவா இருக்குமோ? எதுவா இருக்குமோ? இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. இப்ப சொல்ல போறியா இல்லையா? வா வா பாக்கலாம். என்னத்த பார்க்க போற? கண்டிப்பா இங்கதான் இருப்பாங்க. நீ யார சொல்ற? கமலி போகாத. என்னடா போயிட்டா? இப்ப நம்ம என்ன பண்றது? வா நம்மளும் போவோம். எது நம்மளுமா? நான் வரல. கமலியை நம்ம தான் காப்பாத்தணும். அதெல்லாம் முடியாது. நீ வரலனா இரு, நான் போறேன். அட லூசுகளா, என்ன விட்டுட்டு எங்க போறீங்க? பிரச்சனைக்குள்ள இருந்து தப்பிக்கலாம் பார்த்தா பிரச்சனைக்குள்ள போறீங்க. ஐயோ, இப்போ என்ன பண்றதுன்னு வேற தெரியலையே. கமலி நில்லு ஒரு நிமிஷம். எங்க போற? அமைதியா பின்னாடியே வா. எங்க போறானாச்சு சொல்லு. அதெல்லாம் அப்புறமா சொல்றேன், வா வா. எனக்கு பயமா இருக்கு கமலி. பயப்படாத வா. எங்க போற? விட்டுட்டு போவாத. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா கமலி? பேசாம இப்பவே வீட்டுக்கு போயிரலாம். இந்த நாளுக்காக நானே காத்துட்டு இருந்தேன். என்ன சொல்ற? ஒண்ணு புரியல. இருடா சொல்றேன். கேட்டியா அந்த சவுண்ட்? அந்த சவுண்ட் அந்த காட்டுக்குள்ள இருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த காட்டுக்குள்ள நம்ம போறோம்னு மட்டும் சொல்லிராதே. வா போலாம். கமலி வேண்டாம். நீ தேவையில்லாத முடிவு எடுக்கறன்னு நினைக்கிறேன். இது தேவையான கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாரு. வரேன்னா வா, இல்லனா வழி தெரியாம எங்க முழிச்சிட்டு இருக்காதே. ஏடா, இந்த கமலி பிரவீனா எங்க போறாங்க? எனக்கு எங்க தெரியும்? வேணும்னா அந்த வழியா போய் பாப்போமா? அக்காவை பத்திரமா கூட்டிட்டு போடா. அப்ப என்ன யாரு கூட்டிட்டு போவா? நீயா? பைத்தியம் கிறுக்கு லூசு. இப்படியாடி பயமுறுத்துவ? ஏன் உங்களுக்கு கண்ணு தெரியாதா? கண்ணு எங்க வச்சிட்டு போறீங்க? வந்துட்டா நம்மள சொல்லதுக்கு. கொஞ்சம் விட்டா என் நெஞ்சே வெடிச்சிருக்குடி. பயத்துல ரெண்டு பேரும் ஸ்டக் ஆயிட்டாங்க போல. தம்பி தம்பி, என்னப்பா ஆச்சு உனக்கு? நல்லா தூங்கிட்டு இருக்க பையனை போய் எழுப்பிட்டு வந்துட்டேன் பாரு. எனக்கு வீட்டுக்கு போகணும். கமலி வீட்டுக்கு தானப்பா? இந்த போயிரலாம். இல்ல இல்ல, நம்ம ஊர்ல இருக்க வீட்டுக்கு போகணும். ஐயோ தம்பி, அப்பலாம் போக முடியாது. அதெல்லாம் ரொம்ப தூரம். இல்ல, எனக்கு போயே ஆகணும். சரி சரி போயிரலாம். என்னடி இவன் இப்படி சொல்றான்? அவனை வேணா நீ கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போய் எங்க கொண்டு வைக்கணும்? கேட்டீங்களா? மறுபடியும் அந்த சவுண்ட் கேக்குது. என்ன நடந்தாலும் சரி, நான் அங்க போயிட்டு வராம வர மாட்டேன். தள்ளு. இரு, நானும் வரேன். வாடா, நம்மளும் போயிருவோம். ஐ கனரி எங்க? ஆமா, எல சுபாஷ், இங்க வந்து பாருல. உங்களுக்குள்ள இந்த இடத்தை பார்த்தா பயமாவே இல்லையா? அதான் சுத்தி நிறைய வீடு இருக்கே. உங்களை யார் இங்க வர சொன்னா? என்னடி கணத்துக்குள்ள தண்ணியே இல்ல? இந்த இடத்துல அப்படிதாண்டி. எவ்வளவுதான் தண்ணி வந்தாலும் ஒரே நாள்ல வத்திரும். அது ஏன்? ஏனா இந்த ஊர்ல இருக்க ஒரு பொண்ணு இந்த கணத்துக்குள்ள விழுந்து செத்துட்டா. என்னடி சொல்ற? ஆமாடி. அந்த பிள்ளையோட ஆவி இங்கதான் சுத்திட்டு இருக்குன்னு இந்த ஊர் மக்கள் சொல்லுவாங்க. சரி, நீ யாரையும் தேடி வர மாதிரி நீ வந்தியே, அவங்க உனக்கு தெரியுமா? நான் தேடி வந்ததே அந்த பொண்ணுதான். ஏன், எதுக்கு? என் ஊர் பெரிய ஆட்கள் எல்லாமே அம்மாட்ட வந்து இந்த கதையை சொல்லுவாங்க. அப்பல இருந்து எனக்கும் அதை பார்க்கணும்னே ஆசையா இருந்துச்சு.